சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். சில பேர் குழம்புல இருக்க கத்திரிக்காயை விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம காரத்துக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்தது கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனது மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி. இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.